வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். ஆமாம் மக்கள்ஸ், ஆரம்பிச்சாச்சு ரைடு. இது நம்ம கூட யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம ப்ரோ யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சதுரகிரி வீடியோ பண்ணியிருப்போம், மதுரை சதுரகிரி வீடியோ. அப்போ எதர்ச்சியாக நம்ம தலைவனை விருதுநகரில் பார்த்தனா, விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் நம்ம தலைவனை பார்த்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா சதுரகிரி மலை போயிட்டு வந்திருப்போம். சதுரகிரி மலை வீடியோ 2 பார்ட் இருக்கும், 2 பார்ட்லையுமே தலைவர் இருப்பார். ஃபஸ்ட்டு டைமு சதுரகிரி போகிறாரு, இங்கிட்டு வந்தால் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். யூடியூப்பில் உங்களை காட்டலாமானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காட்டிக்கலாம் அப்படின்ட்டாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போகிறோம். ஒன்றா போகலாம்ல, பொறுமையாக போயிட்டு பொறுமையாக விளாட்றோம், அவசியம் இல்லையா? ஓகே ரைட். அப்போ ஃப்ரெண்டாகி நம்பர் வாங்கி வச்சது. அப்புறம் இடையில பேசிட்டு இருந்தோம். சரி, இடையில ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பக்கமாக கொல்லிமலை போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோ போடலை. இன்றைக்கி வந்து மூணார் போகலாம், மூணாரில் வந்து கொல்லிமலை இருக்கல, அது போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். பட் மழை பெய்யுது, பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மலையில் அங்கே கொல்லிமலை போய் அந்த ஜீப் சவாரிலாம் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் நம்ம போகிறோம் அவ்வளோதான். வாங்க மக்கள் போகலாம். மக்களே, செம்ம கிளைமேட்டுங்க, உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நம்ம ஆள் பாட்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக அழகை ரசிச்சுக்கிட்டு ஏதோ படிக்காதவன் பாட்டு பாடிட்டு வராப்புல. ஓடே என்ஜாய் பண்ணிட்டு வரையா? முன்னாடி பாருங்க மக்கள், கருமேகெல்லாம் மறைச்சு மழை இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. மழை இல்லாததும் நல்லா இருக்கு. ஓடே போகிற வழியில் தாராபுரத்தில் இங்கே ஒரு கோயிலுங்க, மீனாட்சி சொக்கநாதர் இருப்பார்லங்க மதுரையில், சேம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கோயில். ரொம்ப பெரிய கோயில் இல்லை, மீடியமான சைஸில் இருக்குது, சூப்பராக இருக்குது, பழமையான கோயில். அது வந்து மீனாட்சி அம்மனுடைய கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சொக்கநாதருடைய இதாக இருக்கும், தெரில மக்கள்ஸ், அப்படி தான் நினைக்கிறேன். வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு அரச மரம், சரியா? ஆனால் கோயில் பூட்டி இருக்குது. ஏன்னா காலைல 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான், சரிங்களா? இதை பார்த்தோன்னே ரொம்ப நாள் நான் இந்த வழியில் போயிருக்கேன். சரி, இங்கே வரணும்னு நினச்சேன், இன்றைக்கி வந்தேன். பட் ஆனால் நம்ம வந்த டைமிங் தப்பு. பட் பரவாயில்ல, வெளியே நின்று சாயம் போட்டோம். சிறப்பாக இருக்குது மக்கள்ஸ். நேற்று அனாபிஷேகம்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, இதெல்லாம் கட்டியிருக்காங்க, வாழை மரம்லாம் கட்டியிருக்காங்க. என்ன போங்க, நல்லா போக முடியலையே, கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல விடு, இறைவன் உள்ளே இருக்கார், அங்கே இருக்கார். என்ன மக்கள்ஸ், பார்த்துக்கலாம். ஏங்க மக்கள்ஸ், இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குதுங்க. எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் தான். மழை பிடிச்சிருச்சுங்க. ப்ரோ எப்படி இருக்கு எங்கள் ஏரியா? சூப்பராக இருக்கா? என்ன மழை வந்துருச்சு, எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. ஐயோ அப்பா, பயங்கரம். இதான் பாருங்க, அந்த கோயில்கிட்டே தான் நிற்கிறோம். போகலாமா? ஐயா ஒடியாரு, நம்மளை பார்த்து ஒடியாரா? ஓடிட்டார். எப்படி வர்றாரு பத்தியா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அதான் நான் அப்பவே வீடியோ எடுத்தோம். மக்கள், மணி 6:30 தாங்க ஆகுது. ஏமாங்க 6:30 தானே? ஆமாம், 6:30க்கு கும் இருட்டு. நம்ம ஊரில் ஒரு 10 மணிக்கு எந்த மாதிரி இருட்டு இருக்குமோ அந்த மாதிரி இருட்டு இருக்கு. செம்ம இது. இந்த உடுமலைப்பேட்டையிலிருந்து இந்த மூணார் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒத்தையடிப்பா. ஒரு வெஹிக்கிள் தான் ஈஸியாக போக முடியும், 2 வெஹிக்கிள் போகிறது கஷ்டம். ஆப்போசிட்டு வந்து இறங்கி ஏறணும். யானை, மெயின் யானை தான் இங்கே பயமே. இருந்தாலும் ஒரு தைரியத்தில் போயிட்டு இருக்க. அப்படி முன்னாடி காட்டு பங்கு சரிதான். ஐயோ விசுக்கு அந்த போர்டெல்லாம் பார்த்தா யானை மாதிரியே இருக்குது இங்கே. சரி, ஓகே மக்களே, அம்மாடி மேலே அந்த கொழுக்குமலை கூட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா? அந்த வீடியோஸில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரெசார்ட்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியாச்சு, அவங்க வர சொல்லிட்டாங்க. போயிட்டு நம்ம போகிற நேரத்துக்கு ஃபயர் கேம்ப்லாம் இருக்காது, டின்னர் மட்டும். அது வெஜிடேரியன் சொல்லியாச்சு, வெஜிடேரியன் டின்னர் இருக்கும். போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம். அந்த கொழுக்குமலை சன்ரைஸ், கேரளா தமிழ்நாடு பார்டர் இருக்குல்ல, அதை பார்க்கலாம் மக்களே. அடுத்து பாருங்கள், இந்த ரெசார்ட்டெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? இதற்கு முன்னதாக நானும் கௌதமும் சுபாஷும் வந்து அங்கே உட்காந்து டீ சாப்பிட்டேன் தெரியுங்களா? அதே ரெசார்ட்டு, அதே சேச்சி ஹாய். டீ இருக்கா? காஃபியா? ஓகே, 2 காஃபி. ஓகே. இல்லை ரூம் மேலே போட்டிருக்கோம். அப்படியே ஜாலியாக டீ காஃபி சாப்பிட்டு உங்கள் காஃபிக்காக தான் வந்த. பழபஜ்ஜி இருக்கா? பழபஜ்ஜிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். போன டைம் நானும் கௌதம் சுபாஷெல்லாம் சாப்பிட்டோம் இல்லைங்க. ஆமாம், எல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க, கௌதம் எங்கப்பா சுபாஷ் எங்கப்பான்னு. எல்லாமே அவங்க லைஃப்பை பார்த்து போயிருக்காங்க, சரிங்களா? கௌதம் வந்து சென்னையில் இருக்காப்புல, சுபாஷ் வந்து பெங்களூரில் வேலை கேட்டிருக்காப்புல. நம்ம மஞ்சுநாதனா இருக்கார்ல, அவர்கிட்ட தான் கேட்டிருக்காப்புல. ஸோ
எல்லாமே கடைசி வரைக்கும் எல்லோரும் ஒன்றா இருக்க முடியாதுல்ல மக்கள். ஸோ அவ்வளோதான், எல்லாம் அவன் செயல். ஓகேவா? ஓகே, சத்தியம் ஒருத்தையும் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறாப்புல, நாளைக்கு வந்து அவருடைய பொழப்பா இருப்போம், நம்மளுடைய பொழப்பா இருப்போம். ஸோ அதனால் அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? எல்லாம் அவன் செயல். சரி வாங்க, வாங்கிட்டு அங்கே உட்காந்து பசங்க வைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம். அடுத்து பாருங்கள், சேச்சி காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பங்கு ஓகே, ஆமாம் எங்கே இருக்கு? நன்றி சேச்சி. ஓகே வாங்க வாங்க, அங்கே உட்காரலாம். யூடியூப்பில் போடுவோம் மக்களே, வாருங்கள் காஃபி சாப்பிடுவோம். இதுக்குள்ள உட்காந்து உண்மையாலும் சொல்கிறேன், மிஸ் பண்ணுறேன் மக்கள். கௌதமி சுபாஷி மிஸ் பண்ணுறேன். அவனுக்கு ரோடுறேன்னா அந்த கொஞ்ச நாள் சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மக்கள். என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். நம்ம எல்லாம் ஒன்றா பயணிக்கலாம்னு சொல்லி தான் ஆசைப்பட்டோம், பட் அது முடியாமல் போயிடுது. ஸோ ஓகே, அவனுக்கு இந்த வீடியோ பார்ப்பானே என்னன்னு தெரியல, பார்த்தானுங்களா மாப்பிள்ளைகளா, மிஸ் யூடா மாப்பிள்ளைகளா. ஓகே சரி, எல்லாம் சில காலம். தயவு செஞ்சு உங்களை இப்போ இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க இருக்கிறப்ப அருமை தெரியாது, அவங்க இல்லாதப்ப அவங்களுடைய அருமை புரியும். சரிங்களா? ஓகே, நான் உணர்ந்துட்டேன். எதையுமே இது யதார்த்தமாக சொல்லி தான் பழக்கம். கௌதம் ஓகே, அவன் வந்து ஐடியில் செட்டில் ஆகிட்டான். சுபாஷ் ஜாப்காக சொல்லியிருந்தான். நம்ம மஞ்சுநாத் இருக்கார்ல பெங்களூரில், நம்ம சப்ஸ்கிரைபர், அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தான். சரில, அதை பற்றி இன்னும் பேசணும். சரி ஓகே மக்களே, காஃபி சூப்பராக இருக்குது. கொஞ்சம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சரி ஓகே, கேமரா ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டே கொஞ்சம் ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. மக்கள் அடுத்து பாருங்கள், நம்ம ஆள் காஃபி குடிச்சிக்கிட்டே இங்கே ரெசார்ட் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னாரு. நானும் அப்போ தான் பார்த்தேன். இங்கே பாருங்களேன், மேலே அடிக்கிற மலையில் அங்கே ஒருத்தர் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கிறாருங்க. சரிதா வாங்க, இதெல்லாம் தெரியுது வாங்க. இதா கப்புள்ஸு கொளுத்து செமையாக என்ஜாய் பண்ணுறாங்கய்யா. பங்காளி கண்ணு பவர் அதிகம், 2 கேர்ள்ஸ் தான். டேய் நீ சரியான ஆள்றா. பின்னாடி ஒரு அரியல் இருக்கு, பட் அது இப்போ போக முடியாது. ப்ரைவேட் பால்ஸ் அது இல்லை, அது நேச்சுரல் தான் மக்களே. உண்மையாலும் சொல்கிறேன், நான் எவ்வளோ மிஸ்டாக இருக்குன்னா நினச்சி கூட பார்க்கல மக்கள். நான் மூணாருக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு போகணும்? மூணாருக்கு எவ்வளோ தூரம் போகணும்? 3 இருக்குங்களா மக்கள்? 41 கிலோமீட்டர். ஆமாங்க, பாதி வந்திருக்கோம். சரி போலாவா, அந்த பத்து போனா பத்து இதுக்கெல்லாம் பங்கு அதெல்லாம் எங்களை பின்வாங்குற ஐடியாவே இல்லை மக்கள்ஸ். வாங்க போலாம் வாங்க. என்ன கொஞ்சம் ரொம்ப ஓவரா இதா இருக்குதுங்க, அது ஒண்ணுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவா போகணும், அவ்வளவுதான். டைம் எடுக்கும். வெளியே பாருங்களேன், சரிதா, ரொம்ப மஸ்டா இருக்கு. சரி ஓகே மக்களே, இதுக்கு மேலே வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அங்கே போயிட்டு சந்திக்கிறோம். அங்கே எங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 12 மணி ஆளாரும் பரவாயில்ல, நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. மூணாறுலேருந்து நம்ம 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். அதுதான் இப்போ இங்கே மேட்ரு. மூணாறுக்கு 41 கிலோமீட்டர். மூணாறுலேருந்து இன்னும் 1 மணி நேரம் நம்ம போகணும் அந்த இதுக்கு, அந்த கொழுகுமலையை கூட்டிகிட்டு போகிற அந்த ரெசார்ட்டுக்கு. சரி ஓகே மக்கள்ஸ், அங்கே போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேவா? முடியும், நம்ம போயிடலாம். ஓகே. 1 hour later. மக்களே, ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மூணாறு வந்தாச்சு. இங்கே இருந்து 26 கிலோமீட்டர் வருமா நம்ம போகிறது? ஆமாம். முன்னாடி பாருங்க, பங்க அப்படியே வெளியே வச்சு முன்னாடி காட்டிட்டு வாங்க, அப்படியே பேசிட்டு வாங்க மக்கள்கிட்ட. மக்களே, அந்த இடத்துல அவர் வந்து லிஃப்ட் கேட்கலீங்க, ரூம் காட்டேஜ் வேணுமான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, அது அவங்களுடைய வேலை. நமக்கு வேணும் வேணாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. நீங்கள் தப்பாக நினச்சிக்காங்க, லிஃப்ட் கேட்டு என்னடா நிற்காம போயிட்டான் கேசவன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்குவீங்க. அதுக்காக எக்ஸ்ப்ளனேஷனுக்காக சொல்கிறேன், சரியா? வாவ் மக்கள்ஸ், இங்கே பாருங்க, ரோடு உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, அப்படியே முன்னாடி காட்டுறேன் பாருங்களேன். பைபாஸ் ரோடுங்க. அப்படியே இங்கே பாருங்க மக்கள்ஸ், எல்லா சைடு ஃபுல்லாக ஏதோ பார்த்தா இங்கே எப்படி பங்கு இருக்கு, சூப்பராக இருக்கு. செமையா டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. மலைக்கு மேலே டபுள் ரோடு மக்கள், சிங்கிள் ரோடில் டபுள் ரோடு. இங்கே பாருங்களேன், இது வரைக்கும் ஒரு வெஹிக்கிள் வரலாம்,
இதிலிருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஒரு வெஹிக்கிள், அதுபோக இந்த பக்கம் வந்து நம்ம 2 வீலர் போகிறதுக்கு மலைக்கு மேலே பைபாஸை போட்டு வச்சுருக்காங்க மக்கள்ஸ். ஏங்க இதுதான் அந்த கேப் ரோடா? கண்டிப்பாக தான் அந்த கேப் ரோடாக இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே சொன்னாங்க மூணாறு போனால் இந்த கேப் ரோடு தான் மெயின் அப்படிம்பாங்கல்ல, இதுதான் நினைக்கிறேன். ஆனால் நல்ல மழையை நிறைய குறைஞ்சிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அது குறையினால இது வேலையாகாது இந்த காலத்துலலாம். நான் உண்மையாலுமே சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், அட் அ டைமில் 2 கிராஸ் ஆகும் பாருங்க. இங்கேயா நம்ம கவர்மெண்ட் பஸ் வருது பாருங்க. நான் வராது பாருங்க, தலைவர் ராஜபாளைய வண்டி. சரிதா, இது வந்து நம்ம எங்க இருக்குன்னா கீழே இல்லை, பிளைட்ஸ் இல்லை, மலை உச்சியில் இருக்கிறோம். சரிங்களா? சரி போலாம் நமக்கு போட்டோவா? அப்புறம் தான் இதுக்கு மேல தான் யாருக்கு தேவை? எவ்வளோ இதாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? செமையா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை நாங்களாம் இப்படி வந்தது. மிஸ்ட் வாரி எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு சுற்றி? நம்மள அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஃபீல், அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஓகேங்க மக்கள்ஸ், காரை பார்க் பண்ணியாச்சு. இங்கே 2 கார் நிற்கிது. பங்கு போகலாமா? போகலாம். பங்குங்கிற மாப்பிள்ளைங்கிற ப்ரோங்கிற நாங்கள் என்ன வேணாலும் சொல்லி கூப்பிட்டுக்குவோம். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். அப்பா இதுலேயே தான் ஏறி போகணுன்னு இல்லை, இப்படி ஏறி வரலாம். அப்பா மக்களே, இல்லை இதுதான் பெஸ்ட்டு, அது யாரும் இல்லை. சரி ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எங்கேயோ கூப்பிட்டு வந்திருக்காங்க. கேம்ப் ஃபயர்லாம் முடிஞ்சிருக்கும். மணி எத்தனை பங்கு பாரு? 10:22. செக்இன் பண்ண சொல்கிறாங்க. செக்இன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம் மக்கள்ஸ். உள்ளார வந்த உடனே கை கிழவருக்கு தண்ணி கொடுத்து, ஆக்சுவலாக இங்கேயே வந்து சாப்பிட்றலாம் போல். எல்லாமே முடிஞ்சு, ஃபயர் கேம்ப்லேருந்து எல்லாம் முடிஞ்சு. நீங்கள் வர மாதிரி இருந்தால் எத்தனை மணிக்கு வரணும்? ஈவினிங் 4 o'clock. இங்கே வர மாதிரி இருந்தால் 2 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு வரணும். 2 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸு டீக்கெல்லாம் கொடுத்து நைட்டு அதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப்பு ட்ரெக்கிங் எதை கூப்பிட்டு போவாங்க அதெல்லாம் போய் அடுத்த நாள் காலையில் வெடிச்சதுக்கப்புறம் தான் கொழுக்கு மேலே கூப்பிட்டு போகிறது. சரிங்களா? இது எல்லாமே பேக்கேஜோடு சேர்ந்து வருது. ஓகே, சப்பாத்தி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதும். ஓகேங்க, நன்றி. சாப்பிட்டு வச்சுக்கலாக்கா. சரி ஓகே மக்கள்ஸ், இது வந்து செக்இன் சும்மா அந்த இது பண்ணுறோம்ல, அது அந்த ரூமு ரெசார்ட் மேலே இருக்கும். சரி சாப்பிடுவோம். ஓகே பங்கு சாப்பிடுவோமா? ஊற்றி விடுங்க பங்கு. சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்நேரத்தில் 10:30 வந்திருக்கிறோம். செக்இன்னே 10:30. நம்ம வந்து ரொம்ப அன்டைம் மக்கள்ஸ். ஸோ அந்த காரணத்தினால இருக்கிற சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்துக்குவோம். பருப்பு குழம்பு வித்து சப்பாத்தி சாப்பிடுவோமா? சாப்பிடுங்க பங்கு. சாப்பிடுங்க சாப்பிட முடியல அந்த அளவுக்கு. இப்போ வரும்போது ஒன்றும் தெரியல, இப்போதான் தெரியுது. இதெல்லாம் திக்னஸாக இருக்குது குழம்பு. ஓகே ஓகேவா? ஓகே மக்கள், சப்பாத்தி இருக்குது, ரைஸ் இருக்குது, சாப்பிட்டு ரூம் போய் படுத்து தூங்கலாங்க. அவ்வளோதான் பிளான். நம்ம ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 150 கிலோமீட்டர் வருமா? மேலே வரும்னு நினைக்கிறேன். எங்கே மாட்டேன் ரூமுக்கு போயிட்டு கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து இங்கே எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மேப் போட்டு காட்சி விட்றேன். 200 கிலோமீட்டர் வருமா? 200 வர வாய்ப்பு இல்லை, பார்க்கல இருங்க. A few moments later. ஓகே மக்களே, ஆஃப்டர் சாப்பாடு ரூமை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் ரிசப்ஷன். ஃபுல்லாக மலையில் இருக்குது. அப்பா ஸ்பைசஸ் டேஸ்ட் வெல்கம். அப்பா டோன்ட் ஹார்ம் நேச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நைட் டைம் சூப்பராக இருக்குது. பங்கு வந்துருச்சா? அப்பா இங்கே பாருங்க மக்கள்ஸ், நான் சொன்னான்ல ஃபுல்லாக ஏலக்காய் செடி தாங்க. செமையாக இருக்குல்ல மக்கள்ஸ்? உண்மையாலே பாருங்க மக்கள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இருட்டு காலம் அந்த லைட்டிங்கெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. பரவாயில்லையே. ஆனால் எவ்வளோ தூரம் இங்கே பாருங்க, அங்கேருந்து அப்பா அங்கிட்டு இருந்து பாருங்க எவ்வளோ தூரம் போகணும் போல. 100 மீட்டர் 100 மீட்டர்லாம் 50 மீட்டருக்கு மேலே வர மாட்டேருக்குதே டென்ட்டு.
இங்கே பாருங்க மக்கள்ஸ், லைனாக டென்ட்டுங்க. அப்பா உள்ளே எல்லாமே ஆளுங்க இருக்காங்க, தெரியுதா? இதில் எல்லாத்துலேயுமே ஆளுங்க இருக்காங்க. எப்படித்தான் இந்த குளிரில் படுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்மளுக்கு தானே டென்ட்டு தானா? நமக்கு டென்ட்டு தானா? ஏங்க மக்கள்ஸ் இங்கே பாருங்க, நமக்கும் டென்ட்டு தாங்க. எப்படி சேஃப்டி தானே? பாம்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சரி சரி, குளிராதுங்களாக்கா அது? ஓகே ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்க எப்படின்னு பாருங்க. அங்கே அப்பா கீழே எல்லாம் டென்ட்டு, அங்கேயும் டென்ட்டு. ஆக்சுவலாக முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டென்ட் இருக்குதுல்ல, அதில் நம்ம தமிழ் பசங்க தான் இருக்காங்க. தமிழ் தான் பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. இதில் எந்த டென்ட்டுக்குள்ளே எந்த பாம்பு இருக்குது, யாராக இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. சரி அது க்ளோஸ் பண்ணிவிட்டு சத்தியமூர்த்தி. ஆமாம் மக்களே, ஒரு வழியாக ஜிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது கொசு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா. என்னது இது? இரட்டடுக்கு பாதுகாப்பு, இரண்டடுக்கு பாதுகாப்பு. ஏமாங்க அப்படித்தான். ஆனால் உள்ள சொல்லி கூட குளிரில் பாரியா? நாங்கள் ஜக்கின் போட்டிருக்காடி அப்படி இருக்குதா, இல்லை உண்மையாக உனக்கு அப்படி தான் இருக்குதா? குளிரில் மட்டும் ஜில்லுன்னு இருக்கு, தலையை மட்டும் ஜிம்மில் இருக்கா? கீழே இந்த ஒன்றும் தெரியல. இந்த பாருங்க மக்கள், கீழே பாருங்களேன், இப்படிதான் இருக்கு. ஓகே பங்கு சேஃப்டி தான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப்டி தான், ஜில்லு இது ஒன்று தான் டக்குன்னு உடனே ஏறிடுது. இந்த காற்று பங்கு உள்ளதான் பாம்பும் இருக்க போகுது. ஆனால் கீழே இந்த மாதிரி மேட்டு போட்டிருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள், நல்லா கதகதப்பாக தான் இருக்கு. எதுவுமே வரல. ஓகே, டென்ட்டு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்கு. சரி பங்கு தூங்கலாமா? குட் நைட். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்பா ஓகே மக்களே, பாய், குட் நைட். 3 பேர் இருக்கு. அன்னைக்கு போன டைம் நான் சுபாஷ் இவன் கௌதம் நாள் 3 பேர் இருந்தாலும் பட்டாசாக இருந்திருக்கு. இந்த டைம் நம்ம சத்தியமூர்த்தியோட வேறு லெவல் இருக்குது. சத்தியமூர்த்தி எப்படி இருக்குது அனுபவம்? காலையில் தான் தெரியும் கொழுக்குமலை வியூ பாயிண்ட். இருங்க, அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன். சத்தியமூர்த்தி சொல்லிடுங்க, உங்களுக்கு அமுச்சு விட்டேன்ல, அது என்னன்னு சொல்லி சொல்கிறாருங்க மக்கள்ஸ். அது என்ன அப்படின்னா, அந்த கொழுக்குமலையை நம்ம எடுத்துருக்கிற அந்த டென்ட் ஸ்டேயில் வந்து என்னென்ன அவங்க தராங்க, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, என்ன ப்ரைஸ், அது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு நம்ம கொழுக்குமலையை மேலே போய் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். நாளைக்கு அந்த வீடியோ வந்துடும், சரிங்களா? சரி ஓகே மக்கள்ஸ், பாய். நாளைக்கு சந்திக்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு எல்லாமே புரியும். இது ஜஸ்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனது மட்டும் சும்மா ஒரு இதாக போட்டிருக்கேன், ஓகேவா?